நம்பர் 2, இரண்டாவதாக இன்னைக்கு ஒரு ஜெப குறிப்பை நான் பார்க்க போறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த அடுத்த மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, நீங்க யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில், யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக ரூபகம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய யோபு ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தையை இந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க என்ன கொன்னே போடுங்க ஆண்டவரே. அதான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவார்ல, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே. அப்போ யோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்த சொத்து, அவன் இழந்த பணம், அவன் இழந்த சரீரத்தினுடைய பலன், பிள்ளைகள், எதுக்காகவுமே ஆண்டவரை மட்டும் அவன் விடவே இல்லை. ஆண்டவரை மட்டும் விடவே இல்லை. கடந்த நாட்கள்ல கூட நம்ம தியானிச்சோம். அவங்க மனைவி கூட சொல்றாங்க, விட்டுருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறதுக்கு என்ன, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் சொன்னா, எல்லாத்தையும் நான் விடுவேன், என்னுடைய சொத்தை விட்டுருவேன், என்னுடைய ஃபேமிலி பரவாயில்ல போச்சு, என்னுடைய எல்லாம் போயிருச்சு, ஆனா யாரை மட்டும் விட மாட்டேன்னா, அவர் என்னை கொன்னே போட்டாலும் அவரை மட்டும் நான் விடவே மாட்டேன். என் லைஃப்ல நான் ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் அநேக நாட்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே உமக்காக எதை வேணாலும் நான் விடுவேன் ஆண்டவரே, உமக்காக யாரை வேணாலும் விடுவேன் ஆண்டவரே, ஆனா யாருக்காகவும் உங்களை மட்டும் விடவே மாட்டேன் ஆண்டவரே. பணத்திற்காகவோ புகழுக்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவோ நான் உங்களை மட்டும் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை மட்டும் விட மாட்டேன் ஆண்டவரே. அடிக்கடி என் ஜெபத்துல நான் ஆண்டவரை புகழ்த்தி புகழ்த்தி சொல்ற வார்த்தை அப்படிதான், ஆண்டவரே உங்களுக்காக இதை விட்டுறேன் ஆண்டவரே, பரவாயில்லப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன் ஆண்டவரே, இதை விட்டுறேன் ஆண்டவரே, இந்த மனுஷனை விட்டுறேன் ஆண்டவரே, இப்படி பேச வேணாம்னு நினைக்கிறீங்களா, விட்டுறேன் ஆண்டவரே, விட்டுறேன் ஆண்டவரே. இப்படியே என்னுடைய ஊழிய அனுபவத்துல எத்தனையோ நான் ஆண்டவருக்காக, பெருமைக்காக இல்ல, நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள வரணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்றேன். பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அது அவருடைய கிருபை. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்திற்கு ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிற, மனசுக்குள்ள சொல்ற எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக, சரி வேணாப்பா, சரி வேணாப்பா, விட்டுறப்பா, 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 வேணாப்பா, விட்டுறப்பா. உண்மையிலே சில மனிதர்களிடத்துல பேசும்போது கூட சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப நேரம் ஜாலியா அவங்களோட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனா கூட, இல்ல 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 இல்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கள ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, ஆண்டவருக்காக விட்டுற ஆண்டவரே, நான் அதை பேச மாட்டேன் ஆண்டவரே, எக்ஸெட்ரா. இதே போல என் வாழ்க்கையில நிறைய கமிட் பண்ணியிருக்கிறேன். ஆனா அநேக இடங்களில் சில நேரத்தில் ஆண்டவரை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஏதாவது தள்ளப்பட்டேன் அப்படின்னா, இல்லப்பா இல்லப்பா, உங்களை அது போனா போட்டும்பா, உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். இந்த ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எத்தனை பேரு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டீங்க? ஆண்டவருக்காக நீங்க விட்டீங்களா? ஏதாவது பார்த்து ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் பிடிச்சி வச்சுட்டு, ஆண்டவரே இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, இது மட்டும் என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேர் வச்சிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாவே தவிர, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழப்பேன்னு வாக்கு கொடுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதான் இந்த தம்பிங்களுக்கு ஒரு டைம் இந்த விபிஎஸ்ல நான் அவங்களுக்கு ஒரு நல்ல நாடகத்தை நடிக்கும் போது அவங்க நடிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா அதான் ஒரு பெரிய ஒரு ஆள் ரொம்ப நாள் ஜோம் பண்ணி ஒரு கார் ஒன்று வாங்குவார்.
அப்ப அந்த காரை வாங்கும்போது அவருக்கு ரொம்ப ஆசையாமா, அந்த கார்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரை உட்கார வைக்கணும் அப்படின்னா ஏசப்பா உட்கார வச்சு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. உடனே அவன் கார் வாங்குவாரு, ஏசப்பா நின்று இருப்பாரு. ஏசப்பா ஏசப்பா பாத்தீங்களா ஏசப்பா, நீங்க கொடுத்ததான் ஏசப்பா, காருக்குள்ள ஏசி ஏறுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை ஏத்தி இவர் டிரைவர் சீட்ல உட்காந்து பக்கத்திலே உட்கார வச்சிருவாராம். உடனே ஒரே சந்தோஷமா, ஏசப்பாவை நம்ம வண்டியில ஏத்திட்டோம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு பிடிச்ச ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர், அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் நின்று இருக்கிறது மாதிரி கொண்டு அவரை பார்த்த உடனே ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா கொஞ்ச நேரம், இவர் ரொம்ப ஃபெமிலியரான ஆளு, நீங்க ஒண்ணு பண்றீங்களா, பின்னாடி சீட்டுக்கு போயிடுறீங்களா, அவர் முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா உடனே ஏசப்பா இறங்கி பின்னாடி போயிடுவார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் அவர் வந்து ரோட்ல நின்றுப்பாரு. ஏசப்பா அவர் ரோட்ல நிக்கிறாரு, அவரெல்லாம் கார்ல ஏத்திட்டு போறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம், நீங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா. இப்படியே கடைசியில வந்து எல்லாரையும் ஏத்திட்டு ஏசப்பாவுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாம வெளியே நின்று இருக்கும் போது சொல்லுவானாமா இந்த கார் வாங்கின அந்த தம்பி, ஏசப்பா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இங்கேயே நான் எல்லாரையும் கொண்டு டிராப் பண்ணிட்டு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த ஸ்கிட் அவங்க முடிச்சிருப்பாங்க. அது ஒரு விதத்துல அப்போ பார்க்கும்போது வந்து அவங்க வந்து அப்படி நடிச்சாலுமே வந்து உண்மையிலே நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது. ஆண்டவர் கொடுத்த வீடு இன்னைக்கு நிறைய பேருடைய கையில் இருக்குது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு இன்னைக்கு இடம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த காரு இன்னைக்கு அப்படி இருக்குது. ஆனா அந்த காருக்குள்ள ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த செல்போனு அவங்க கையில இருக்குது. ஆனா அந்த செல்போனுக்குள்ள ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆண்டவருக்கு இடம் இல்லை. இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு கமிட் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்காக எதை வேணாலும் நான் இழப்பேன், ஆனா யாருக்காகவும் உங்களை மட்டும் நான் இழந்து போகவே மாட்டாண்டவர், இழந்து போகவே மாட்டாண்டவர். என்ன வேணாலும் வரட்டும், என்ன தப்பா நினைச்சா நினைக்கட்டும் ஆண்டவரே, என்ன ஃபாதர் நினைச்சா நினைக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆண்டவரே, ஆனா உங்களுக்காக எதையும் இழப்பேன், உங்களை மட்டும் சாகிற வரைக்கும் நான் இழக்க போறதே இல்லை, நான் இழக்க போறதே இல்லை, நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கறதும் கூட, கேட்கறதும் கூட. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க வாசிச்சு பார்க்கும்போது வேதம் சொல்லுது, எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக இழந்துட்டான். தன்னுடைய குடும்பத்தை இழந்துதான் ஆண்டவர் வந்து அவனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாரு. சரி பரவாயில்ல, இழந்துட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். தன்னுடைய மரியாதை, தன்னுடைய பலன், தனக்கு இருந்தது எல்லாம் இழந்துட்டான். இப்போ பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவன் யாரையும் இழந்திருக்கணும்னா, எல்லாத்தையும் இழக்கும் போது ஆண்டவரையும் அவன் இழந்திருக்கணும். நம்ம அப்படிதான் நினைப்போம், அவ்வளவுதான் இவன் இவ்வளோ பெரிய போராட்டத்துல தாண்டி வந்துட்டு இனியுமா ஆண்டவரை நினைக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, பார்வோன் சொல்றாரு, இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன், விளக்கம் சொல்றதுக்கு யாராலையும் முடியல, நீ இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவேன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல யோசேப்பு சொல்ற வார்த்தையை வேதத்துல போய் வாசி பாருங்க. நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருளை செய்வார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 14-15 வருஷத்துல எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். என் பலவர் நான் இங்கேயே இழந்துட்டேன், என்னை நேசித்த தகப்பனாரை இழந்துட்டேன், என் கூட இருக்கிற அண்ணன் தம்பியை இழந்துட்டேன், என் வேலையை இழந்துட்டேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஆனாலும் ஒரே ஒருத்தரை மட்டும் இழக்கல. இந்த 15 வருஷத்துல இத்தனை போராட்டத்திலையும் இயேசுவை நான் எதற்காகவும் இழக்கவே. இப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல முடியுமா? ஆண்டவர் வேணான்னு நினைச்சீங்களா? ஆண்டவரை தூரத்துல வச்சீங்களா? ஏதோ ஒண்ணுக்காக ஆண்டவரை இழந்துட்டீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு பாசத்திற்காக, ஒரு மனுஷனுக்காக ஆண்டவரை இழந்துட்டீங்கல்ல, ஒரு பையனுக்காக இழந்துட்டீங்கல்ல, ஒரு பொண்ணுக்காக இழந்துட்டீங்கல்ல. அவங்களுக்கு வருத்தமா தெரியல, அவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, அவங்க நம்மளை நடத்தவும் முடியாது. நிச்சயமாகவே அவங்களுடைய அன்பு ஒரு நாள் ஃபெயிலியரா தான் நமக்கு போகுது, அவங்க நமக்கு விரோதமா தான் எழும்ப போறாங்க ஒரு நாள்.
அவங்களுக்காக போய் ஆண்டவரை தூஷிச்சிட்டீங்களே, அவங்களுக்காக போய் ஆண்டவரை விட்டு கொடுத்துட்டீங்களே, அந்த சாதாரணமான ஒரு பணத்திற்காக விட்டுட்டீங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கு மறுபடியும் இந்த உபவாச ஜெபத்தில் முடிஞ்சவங்க உங்களுடைய தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால நீங்க நின்று கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட ஆண்டவரேன்னு சொல்லுங்க, தகப்பனேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா அப்பா அப்பா, ஆண்டவரே உமக்காக எதை வேணாலும் இழப்பா. ஆண்டவரே உமக்காக எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. எல்லாமே நீங்க கொடுத்தது தானே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு நான் சொல்றேன். எதை வேணாலும் இழக்கிறதுக்கு ரெடி. ஆனா ஆண்டவரே, எதுக்காகவும் உங்களை மட்டும் இழக்கவே மாட்டேன். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டாலும் உங்களை மட்டும் நான் இழக்கவே மாட்டாண்டவரே. சொல்லுங்களேன் அப்பா, பார்த்து ஆண்டவரே, உங்களை நான் இழக்கவே மாட்டேன், உங்களை இழக்கவே மாட்டேன். என்ன வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்ப்பா. என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. என் எல்லாமே என்னை விட்டு போனாலும் நீங்க மட்டும் என் கூட இருந்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு திரும்ப வரும்னு தெரியும்ப்பா. அதனால எதுக்காகவும் உங்களை நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. ஆமென் ஆமென். எஸ், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எடுத்துட்டாருன்றதுக்காக நீங்க தயவு செய்து ஆண்டவரை வருத்தப்படுத்தி பேசாதீங்க, தூக்கி எறிஞ்சது மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நமக்கு நிரந்தரம் இல்லைதான், அவர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமானவர். ஆமென். அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் தந்ததற்காக உமக்கு சோத்திரப்பா, சோத்திரம். அப்படியே ஒரு பாட்டை பாஸ்டரமா பாடும்போது நீங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே ஒப்பு கொடுத்துட்டே தேவ சமூகத்தில் அப்படி அழுது அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம்.
கல்வாரி மலையின் ஓரத்திலே தள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீதில் ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீதில் ஈன சிலுவையா. செவ்வங்கி மென்மேலும் சீவந்ததென்ன, பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி மென்மேலும் சீவந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. ஏரோருவம் வரைந்த உள்ளங்கைகளில் கொடிய ஆணிகளா, ஏரோருவம் வரைந்த உள்ளங்கைகளில் கொடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீதில் ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீதில் ஈன சிலுவையா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்முடைய வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை ஒரு வாசிப்போம். நம்ம ஆதியாகமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த வசனத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப அழகான ஒரு வேத வசனம். இது உங்களுக்கு தெரியும். காயின் ஆபேல் 2 பேரும் ஆண்டவருக்கு அவர்கள் பலி செலுத்துகிறதற்காக போகிறார்கள். ஆனால் காயினுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரித்தார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தன்னுடைய மந்தையில தலையீற்றுகளிலையும் அதுலயும் கொழுமையானவைகள் அப்படின்னா ஒரு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி தரமுள்ள ஒன்ன ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை ஆசீர்வச்சிட்டார். அடுத்த டைம் ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருப்பாரு. ஆனா இவன் அந்த கொழுமையானது அவனுடைய செலக்ஷன்ல அப்படின்னா பெஸ்ட தி பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த பெஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே ஆண்டவர் அவனுடைய பலியை அங்கீகரிச்சிட்டார் ஆண்டவர். ஸோ
ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம குவாலிட்டியா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். மிக அவசியமான ஒண்ணு, எல்லாத்துலயுமே ஆண்டவர் குவாலிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க குவாலிட்டி இல்லாத ஆட்களா இருக்கலாம், நீங்க பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலயுமே ஆண்டவர் நீங்க குவாலிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறார். ஸோ நம்பர் 3, மூணாவதாக என்னுடைய ஜெப குறிப்பிலேயே மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்ன ஒரு தரம் உள்ள ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஊழியக்காரனா என்னை மாத்துங்கன்னு பல ஆண்டுகளாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நான் குவாலிட்டி ஆகணும், ஆண்டவரே என் பாட்டில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், என் செய்தியில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், தரமா இருக்கணும் ஆண்டவரே. நான் செய்யறது எல்லாத்துலயுமே வசதி இருக்கோ இல்லையோ செய்கிறத குவாலிட்டியா தரமா செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிட்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிசினஸ்ல, தங்களுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் குவாலிட்டியாவே இல்லை. அதான் ஜெபத்துல கூட நமக்கு என்ன இருக்கணும்னா குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டியை நான் தேறினவன் அல்ல, இவன் ட்ரை. நான் அதுக்காக ஜெபம் பண்ணி இன்னும் நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு குவாலிட்டியான நான் கண்டிப்பா ஃபினிஷ்ட் ஆகலை. நான் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன். ஆனால் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்றதை உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும், அப்போ நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். நிறைய பேர் பாருங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஜெபத்துல சோத்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே வராது, வார்த்தையே வராது. ஒரு வார்த்தைக்கு 10 டைம் அல்லேலூயா. நான் சொல்றேன், ஸ்தோத்திரம் சொல்றது தப்பு இல்லை, அந்த ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆனா சில பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா வாயை திறந்தா அப்படியே அந்த வார்த்தை ஜெபத்துல குவாலிட்டின்றது ஐயோ எப்படி வரும்னு தெரியுங்களேன். நான் ரொம்ப அதுல ரசிச்சது யாரா அப்படின்னா, எங்க மாமா அப்படின்னா பாஸ்டர் அரியலூர் வெஸ்ட்லி அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜெபம் என்னை ரொம்ப அசைச்சிருச்சு. நான் ஜெபத்துல ரொம்ப குவாலிட்டியா நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே அவங்களுடைய ஜெபத்துல தான். அவங்க எப்பாவது எனக்காகவோ வீட்டில் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணை திறந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பேன். அவங்க யூஸ் பண்ற அந்த வேர்டிங்ஸ், அவங்க யூஸ் பண்ற அந்த வசனம். ஸோ நீங்க பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு டைம் ஜெபம் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் மட்டும் நீங்க பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க நிறைய பேருக்கு நீங்க என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண வரீங்களோ அந்த ஜெபத்தினுடைய அந்த ஆன்சர் அவங்க சொல்லிடுவாங்க. அவ்வளவு நேர்த்தியா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப குவாலிட்டியான ஆண்டவர். அவர் செஞ்சது எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. மனிதனை ஆண்டவர் படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு. இப்போ ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாத ஒரு ஒரு படைப்பு என்ன அப்படின்னா அது மனுஷன் தாங்க. எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாத ஒரு படைப்பு கண்டிப்பா அது மனுஷன். இப்போ நீங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கண்ணு, இந்த 2 கண் இருக்குல்ல, எதுக்கு இந்த 2 கண்ணு? ஏன் ஒன்னே வைக்க வேண்டியதானே? மூக்கு ஒன்று தானே இருக்குது, அப்ப கண் எதுக்கு 2? ஆண்டவர் ஒரு மூக்கு வச்சது மாதிரி இந்த 2 கண்ணை எடுத்துட்டு ஒரே கண் வைக்க வேண்டியதானே? அப்படி ஒருவேளை நீங்க ஒரு மனுஷனுடைய ஒரு பிக்சரை வச்சு அனிமேஷன்ல போயிட்டு அந்த 2 கண்ணை எடுத்துட்டு ஒரே கண்ணா வச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு சகிக்குமா? இன்னொன்னு, இந்த கையில 5 விரல் இருக்கு பாருங்களேன். 5 விரல்ல ஏதோ ஒரு விரல் இல்லாம 4 விரல் உள்ள ஒரு கை மாதிரி இருக்குன்னு வைங்களேன். கை மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, அந்த கை அழகா இருக்குமா? இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த ஒரு கையை வெட்டிட்டு இந்த ஒரு கையோட இருக்கிற மனுஷனை பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். இல்லைன்னா இந்த தலையில பாருங்களேன், இந்த முடி எல்லாத்தையும் இல்லாம சும்மா எல்லா உடம்பு மாதிரி அதை வச்சிருந்தா. உண்மையிலே மனுஷனுடைய படைப்புல எந்த ஆல்ட்ரேஷனும் யாராலும் பண்ண முடியாது. அப்படி பண்ணி நல்லா இருக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.
கிடையவே கிடையாது. அதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய கைகளினாலே மனுஷனை படைச்சிட்டார்ல. அவருடைய படைப்பு எப்படி இருக்கு பாருங்க, பெஸ்டா. ஒன் மூக்குன்னா ஒரு மூக்கு, அவ்வளோதான். அதனுடைய எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கு இல்லாமல் இருந்தால் பாருங்களேன், இல்லை இந்த மூக்கு இருக்கிற இடத்துல கண் இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்களேன். நோ ஆல்ட்ரேஷன். நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, காது பாருங்க, 2 காது, இதுக்கு ஒரே காதை வச்சு விட வேண்டியதானே. இல்லை இந்த காதை வந்து இவ்வளோ இப்படி இருக்கிறது இப்படியா, அப்படியே யானை மாதிரி வச்சிருந்தா அப்படி எப்படி நினச்சி பாருங்க. எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலுமே வந்து சே என்னடா ஆண்டவருடைய படைப்பு. கச்சிதமா எதை எந்த இடத்துல எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அப்படிதான் வச்சிருக்காரு. ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, இந்த மைக்ரோஃபோனு, இந்த மைக்ரோஃபோனு இந்த மைக்கு இந்த ஒரு மாடல் இருக்குது. ஆனா இதே போல ஆயிரக்கணக்கான மைக்கு ஆயிரக்கணக்கான மாடல் இருக்குது. ஒன்னொன்னும் நம்ம பார்க்கும்போது வந்து பிடிக்குது. சிலது இதை விரிச்சு வச்சிருக்கிறாங்க, சிலது கூட்டே வச்சிருக்காங்க, சிலர் நீளமா கொண்டு வர்றாங்க, சிலர் இந்த ஏரியா மட்டும் பெருசு வைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொன்றும் நம்ம ரசிக்கிற மாதிரி எல்லாமே. அதான் இந்த உலகத்துல மனுஷன் படைச்சது எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நல்லா இருக்கும். ஆனா கர்த்தர் படைச்சது எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்காது. வானத்துல என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மரம் செடி கொடிகள் ஆல்ட்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆண்டவர் படைச்ச ஜீவராசிகள் அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? குவாலிட்டி உள்ளவருங்க, குவாலிட்டி உள்ளவர். அதான் அம்மா இருக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நிறைய பேர் ரசம் வச்சா கூட குவாலிட்டியே இல்லாம இருக்குது. நான் திருச்சபை மக்களுக்கு எல்லாருக்குமே அடிக்கடி சொல்லதான், நிறைய பேர் சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சாம்பார் வைக்கிறது ஒரு குக்கர் எடுத்து வச்சாச்சா, அந்த குக்கருக்குள்ள எல்லாத்தையும் வெட்டி போட்டு விசில் விட்டு அவ்வளோதான் இறக்கிடுறாங்க, சாம்பார் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அது எத்தனை வருஷமா? கல்யாணமானதுலேருந்து 25 வருஷமா ஒரே சாம்பார், ஒரே டேஸ்ட்ல சிக்கன் குழம்பு, ஒன்னே அதே தான். அதுல நோ ஆல்ட்ரேஷன், எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது, எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. இல்லை நான் சொல்றேன், அதை வந்து நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே அதற்காக ஆசைப்படணும் முதல்ல. அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். வேதத்துல நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டி தாங்க, அவங்க குவாலிட்டி வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய ஆட்களா காமிச்சிருச்சு. சாலோமோன் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை கட்டும்போது எவ்வளவு குவாலிட்டியா, இன்னும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிற, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோகம், அது யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி கடல், அந்த கடலுக்கு பக்கத்துல ஜீவ விருட்சம், அப்படியே போற பாதை வந்து அதான் தார் ரோடு இல்ல, சிமெண்ட் ரோடு கிடையாது, அது தங்கத்துல ரோடு. அதை நினைச்சு பார்க்கும் போதே அப்பா பரலோகம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணவே முடியல. அவ்வளோ அழகாய் ஒரு வீட்டை நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ அதான் நான் ஆண்டவருக்காக கட்ட போற ஆலயம் பெஸ்டான ஆலயமா இருக்கும்னு தேவ மனுஷன் சொல்றான் இல்ல. அதனால இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு கிருபை மட்டும் கொடுங்கப்பா, எனக்கு குவாலிட்டியை தாங்க ஆண்டவரே, குவாலிட்டியை தாங்க ஆண்டவரே. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க செஞ்சா குவாலிட்டியா இருக்கணும், நீங்க செஞ்சா குவாலிட்டியா இருக்கணும். எனிவே எதானாலும் இதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், இதுக்கு முன்னாடி நீங்க ஏனோ தானோன்னு இருக்கலாம், பரவாயில்ல, சரி விட்டுருங்க. உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வந்து அதான் ஏதோ ஒன்று அதை வெந்ததை தின்னுட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டு அட கிடக்குது அதெல்லாம் தூக்கி போடுறா அப்படியெல்லாம் இல்லாமல் எது செஞ்சாலும் ஒரு தரமுள்ள, சொல்லுங்க ஆண்டவரே என்னை ஒரு தரமுள்ள மனுஷனா, ஒரு தரமுள்ள மனுஷியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பேச்சில் கூட உங்களுக்கு என்ன இருக்கணும்னா அப்படி ஒரு குவாலிட்டி இருக்கணும். சிலருக்கு வாயை திறந்தா வளவள வளவள வளவளன்னு என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அதான் இன்னொருத்தர் இரிட்டேஷன் ஆகிற அளவுக்கு பேசுவாங்க, இன்னொருத்தர் கோபப்படுற அளவுக்கு பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சில் ஒரு குவாலிட்டியே இருக்காது, குவாலிட்டியே இருக்காது.
உங்க கையில் ஒரு கார் கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். அந்த கார் ஓட்டுற அந்த நபரு அவருடைய ப்ரொஃபஷனலே கார் ஓட்டுறதான். அவர் வந்து டிரைவிங் தான் அவருடைய தொழில். மாசமானா 15,000 20,000 அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டிரைவிங்க்கு. ஆனா இந்த டிரைவிங்க்லயே அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு குவாலிட்டியே இல்லை. வந்து யாரையும் குற்றப்படுத்தி சொல்லல, கவனிங்க. நம்ம அப்படி மாறணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றதுக்கு தான். பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷன் வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்றான். நம்ம தான் நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். டிரைவிங்ல போய் கார்ல ஏறி உட்கார்ந்தா அந்த கார் ஓட்டணும்னா நமக்கு வந்து அப்படியே என்னடா இது ஓட்டுறாங்க. ஏன்னா இப்படி கேட்டா 10 வருஷமா நான் டிரைவிங்ல இருக்கிறேன் அப்படின்னு. அந்த கார் அப்படியே குதிக்கும், அப்படியே அதுல எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி பட்டார்னு பிரேக் அடிச்சு அது ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லாத மாதிரி. அட நான் என்ன சொல்றேன்னா, உங்க வேலையா தானே. அப்போ உங்க வேலை அப்படின்னா அது சம்பளம் வாங்குறீங்கன்னா அதை கிளியரா அந்த கஸ்டமர் அந்த நபரை நம்ம உட்கார வச்சா எவ்வளோ அழகா கொண்டு போகலாம் அப்படின்றத கொஞ்சமாவது, ரொம்ப நமக்கு தெரியலன்னா கூட கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக ஆண்டவர் பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டார் என்கிறது எவ்வளவு விதத்துல உண்மையோ, ஆனா பைத்தியமாவே அவங்கள வச்சுக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஞானியை விட ஒரு படி மேல இவனை கொண்டு போய் வைக்கிறாருன்னு அர்த்தம். பைத்தியத்தை எடுத்து கிளியர் பண்ணி ஆண்டவர் ஒரு படி மேல கொண்டு வைக்கிறாரு. ஆண்டவரோட இருந்த சீடர்கள் வந்து பேசுகிற பிரசங்கத்தை கேட்டுட்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்களாமா. என்னடா இவங்க, எப்படா இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, எங்க இருந்தா வந்துச்சு, அந்த அளவுக்கு குவாலிட்டியா பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கிருபையை கேட்டுட்டே இருக்கிறேன். அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒரே பிரசங்கத்துல 5,000 பேர் 3,000 பேர் அப்படியே ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா பேசியிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டியா பேசியிருப்பாங்க. சே, அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் தரமாட்டாரா? ஆண்டவர் நமக்கு தரணும். என்னுடைய ஊழியத்துல நான் ஜெபிக்கிற மிக முக்கியமான ஜெபம் இந்த ஜெபம். ஆண்டவரே, ஒரு தரமுள்ள, என்னமோ தெரியல, இந்த ஊழியம் அந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நிறைய மாற்றத்தையே ஆண்டவர் தந்தார். இங்க இருக்கிற திருச்சபையில நீங்க பார்க்கிற ஒவ்வொன்றும் பேக்ரவுண்ட் டிசைன் முதற்கொண்டு கலர் முதற்கொண்டு எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏனோ தானோன்னு செய்யவே தோணாது. அந்த யூடியூப்ல அனுப்புகிற ஒவ்வொரு போட்டோ முதற்கொண்டு அது கூட நினைப்பேன், அதற்கு சரியான ஆட்கள் கூட இன்னைக்கு இல்லைன்னா கூட அது கூட தரமா கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் குவாலிட்டியா கொடுக்கலாமே. வசதிகள் குறைவாய் சிலது இருக்கே தவிர இருக்கிறத வச்சு பெஸ்டா, இருக்கிறத வச்சு குவாலிட்டியா செய்யணும்னு என் மனசு துடிக்குது. ஸோ இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து நீங்க குவாலிட்டி ஆனீங்கன்னா தான் உங்க பிள்ளைங்க குவாலிட்டி ஆவாங்க. உங்க பிள்ளைங்க குவாலிட்டி ஆவாங்க. நீங்க குவாலிட்டி இல்லைன்னா, நீங்க தரமுள்ள ஒரு பர்சனா இல்லைன்னா உங்க பிள்ளைங்கள்ட்ட தரம் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அதனால ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த செய்தியை கேட்டிருந்தா, மக உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியப்பா குவாலிட்டி. நீ எதை பண்ணாலும் ஒரு குவாலிட்டியா பக்காவா பெஸ்டா தெரிஞ்சதை செய். ஆனா அதே நேரத்தில் ஈவன் டெவலப்மெண்ட். நீங்க உலகத்தான நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ என்ன நினைக்கிறீங்க, அந்த அந்த ஒன்றும் இல்லாததுக்கு, அந்த சத்துருடைய காரியத்திற்கு எவ்வளோ குவாலிட்டியா பண்றாங்க. சாத்தானுடைய வேலைக்கு எவ்வளவு குவாலிட்டியா பண்றாங்க. அது முழுக்க முழுக்க பிசாசனுடைய காரியம். என்டர்டைன்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா பண்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இனி ஆண்டவர் நம்மை அப்படி மாற்ற போறார். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்ன ஒரு தரமுள்ள மனுஷன், என்ன ஒரு தரமுள்ள மனுஷியா, ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு மனுஷியா என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். முடிஞ்சவங்க முழங்கால் படிடுறவங்க முழங்கால் படிடலாம், எந்திரிச்சு நிக்கிறவங்க எந்திரிச்சு நிக்கலாம். கையை அப்படியே மேல உயர்த்தி ஏசப்பா சமூகத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். ராஜா ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி அப்பா,
நன்றி அப்பா. முழு பலத்தோடு சொல்லுங்க, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. எனக்கு அப்படி ஒரு குவாலிட்டி கொடுங்கப்பா. என் ஜெபத்துல ஒரு குவாலிட்டி வேணும், என் பிரசங்கத்துல ஒரு குவாலிட்டி வேணும். உங்களுக்காக எதை செஞ்சாலும் குவாலிட்டியா செய்யணும்ப்பா, நேர்த்தியா செய்யணும்ப்பா. அந்த கிருபையை இப்ப தாங்கப்பா. ஏனோ தானோன்னு செய்யறது என்னை விட்டு போகட்டும். பெஸ்ட் நம்பர் 1. நான் வேலை செய்யற இடத்துல, நான் போற இடத்துல எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டு இனி இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு சகல விதமான ஞானத்தின் தேவன். உங்க குவாலிட்டி எவ்வளவு பெருசுப்பா, அதை தாங்கப்பா. தாங்க ஆண்டவரே, தாங்க தாங்க தாங்கப்பா, தாங்க தாங்க தாங்க. நீ நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தில் இதை சேர்த்துங்க. அதற்காக முயற்சி எடுங்க. நீ உங்களை பார்த்து யாரும் குறை சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வைக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் ஜெபம் பண்ணி அந்த ஞானத்தை கேட்டு இனி எது பண்ணாலும் உங்களுக்கு குவாலிட்டியா வரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாட்டை பாஸ்டமா பாடுவாங்க. பாடும்போது இந்த ஜெப குறிப்புக்காக ஒரு 5 மினிட்ஸ் அவங்க பாடிட்டே இருக்கும்போது நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு அந்த குவாலிட்டியை தாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருங்க. இந்த செய்தியை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஜெப குறிப்பெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லி இதை பண்ண வைங்க. அது நல்லா இருக்கும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? அவங்க பாடுவாங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா.
லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். நம்ம இன்னொரு வசனத்தை கூட வேதத்தை திறந்து நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஜோஷுவாவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிக்க போகிறோம். 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது ஜோஷுவா எப்ரோனின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரேயானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன் என்றார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். தன்னுடைய 40வது வயதிலே அவன் சொல்றான், எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இந்த 80 வயசுல எனக்கு இருக்குது. இந்த ஜோஷுவாவுக்கு வந்து அந்த அந்த வயசுல அவனுக்கு அந்த மலை நாட்டு கடினமானது. அங்கே இருக்கிறவர்களை துரத்திட்டு அந்த மலை நாட்டை அவன் சுதந்திரிக்கணும். எப்படி அன்னைக்கு அவன் பலனா இருந்தான், அன்னைக்கு விசுவாசம் இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறானோ அப்படின்ற சூழ்நிலையில காலேப் சொல்லும் போது சொல்றான், இல்ல இல்ல இல்ல, எனக்கு லகுவானதெல்லாம் வேண்டாம், எனக்கு கடினமானதையே கொடுங்க, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் அந்த ஆண்டவர் என் கூட இருப்பாரே, ஆனால் நான் வந்து அதை ஜெயிச்சு அவங்களை எல்லாம் துரத்தி நான் சுதந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோஷுவா அவனிடத்துல கேட்கிறான். கேட்கும்போது சொல்றான், அந்நாளிலே இருந்த அதே பலன் எனக்கு இப்போ இருக்குயா, எனக்கு இப்போ இருக்குயா. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்னைக்கு 40 வயசு, அன்னைக்கு அவ்வளோ பலனா இருந்தோம், இன்னைக்கு 80 வயசு தாண்டிருச்சு, அவ்வளோ பலனெல்லாம் இல்லைப்பா, ஈஸியாக ஏதாவது கொடுப்பா, சுலபமாக வர்றது மாதிரி ஏதாவது கொடுப்பா. பொதுவாகவே உலகத்திலே இருக்கிற அநேகர் நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஈஸியாக கிடைக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதற்கு நிறைய பேர் விரும்புறதே இல்லை. நிறைய பேர் அந்த பெரிய ரிஸ்க் எடுத்தாதான் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றத நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு என்ன, ரிஸ்கே எடுக்கக்கூடாது, ஆனா பெருசா வரணும், வளரணும், இவங்க எந்த கஷ்டமே படக்கூடாது, ஆனா முன்னேறணும். இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னேறணும்ன்ற ஆசை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதாது, ஆனா முன்னேறதற்கு நீங்க அதிகமான ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்க முன்னேற முடியாதுன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஹெல்ப் பண்றதே இல்லை. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொண்டு வான்னு ஆண்டவர் வந்து எறும்பு அவனுக்கு சொல்றார், எறும்பிட்ட பார்த்து கத்துக்கடா, அது ராஜாவும் பிரபுவும் இல்லைன்னா கூட தனக்கு சாப்பிட்றதுக்கான காரியத்தை கோடை காலமான அது எப்படி சேர்த்து வைக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எறும்பு இடத்துல போய் ஆலோசனை கேட்க சொல்றாரு. யாருக்கு அப்படின்னா, எல்லாம் அதை ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அது தன்னை போல வரும். அதான் மேலே இருந்து ஆண்டவர் அப்படியே கூரையை பிரிச்சுட்டு கொட்டிடுவாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆண்டவர் கொடுக்கிறவர், நம்ம ஆண்டவர் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எல்லாமே ஓகே, ஆனா ஒன்ன மட்டும் நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவர் எப்பவும் யாருக்கு ரொம்ப தருவார்னா, யாரு அதிகமாய் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ, யார் அதிக பெரிய விஷனோட, அதான் பிராட் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய தரிசனத்தோட இருக்கிறவங்கள ஆண்டவர் பெருசா தான் ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு என்ன மனப்பான்மை இருக்கு அப்படின்னா, குறுகிய மனப்பான்மை. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு வந்து சின்னது போதும், இது போதும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து தன்னுடைய கடனுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அதான் என்னுடைய பிள்ளைகளை வந்து அவன் வந்து சிறைப்பிடிக்க போறான், நான் கடன்ல இருக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய பக்கத்து வீட்டில் எல்லாத்திடத்துல இருந்தும் வெறும் பாத்திரம் தான் வாங்கி அதில் எண்ணெயை ஊற்றும் போது அந்த எண்ணெயை விற்று நீ கடனை அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த அம்மா சுற்றி இருக்கிற நிறைய பேரிடத்துல பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை ஊற்றிடுவாங்க. எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கும்போது இன்னும் பாத்திரம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. பையன் சொல்லுவான், பாத்திரம் இல்லைம்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் வசனம் சொல்லும், அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சுன்னு வரும். ஸோ ஆசை இல்லாத ஒரு மனுஷன், ஒரு விஷன் இல்லாத ஒரு மனுஷன், பெருசா ஆண்டவருக்காக இல்லைன்னா ஏதாவது ஒன்று பெருசா செய்யணும்ன்ற அந்த எண்ணம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களால வளரவே முடியாது. ஸோ என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிற அடுத்த மிக முக்கியமான 4வது ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரத்துல சொல்லுவேன், ஆண்டவரே என் தரிசனம் ரொம்ப பெருசா இருக்கணும், ஆண்டவரே என் தரிசனம் சின்னதா இருந்துடவே கூடாது. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல எப்படி செய்வோம், என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட ஊழியத்துல கர்த்தரை நம்புவாரா, இது எதுவுமே எனக்கு தெரியாது, உண்மைதான். ஆனா சமீப காலமா என் ஜெபத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்கு போதும், நான் இவ்வளவு செஞ்சா போதும். அதான் எனக்கு சில நேரத்துல ரொம்ப துக்கமா இருக்கும்,
ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு இடத்துக்கு மேல, ஒரு மாடிக்கு மேல ஒரு சின்ன ஒரு சர்ச்சு ஒன்று போட போறாரு. அப்போ அவர் அது பிளான் பண்ணி ரோட்ல நின்று இருக்கும்போது நான் அப்படி கிராஸ் ஆகும்போது என்னை கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போனேன். ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இல்லை, இதுல ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை கிடையாது. ஒரு 100 பேர் அவ்வளோதான். ஒரு 100 பேர், ஒரு வீடு, ஒரு கார், அவ்வளோதான். எனக்கு வந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு 100 பேர், ஒரு வீடு, ஒரு கார், அவ்வளோதான். ஜெபம் பண்ணுங்க. இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில செட்டில் ஆகுறத குறித்து இப்பவே யோசிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட வேண்டாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. இவ்வளோ இதை ரெடி பண்ணிட்டோமா, வச்சுட்டு அவ்வளோதான், நிம்மதியாக உட்காந்து அப்படியே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய சாதனை, உங்களுடைய எண்ணம் எப்போ பெருசா வளருதோ அப்பதான் ஆண்டவர் உங்களை பெரிய அளவில் கொண்டு போக முடியும். நீங்க பெருசா ஊழியம் செய்ய விரும்பலைன்னா, நீங்க பெருசா ஆண்டவருக்காக சம்பாதிக்கணும், நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்ற தரிசனம் உங்களுக்கு பெருசா இல்லைன்னா, ஆண்டவரிடத்துல நீங்க பெருசா எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிங்க அப்படின்னா, ஆண்டவரே உமக்காக கொஞ்சம் இல்லை ஆண்டவரே. அதான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் வந்து ரொம்ப விரிவாக்கப்பட்டு, நீங்க இன்னைக்கு அதான் அடிப்படையில் கிடக்கிறவங்க தான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிப்படையில் கிடக்கிறவர்களா இருந்தாலும் உங்களை பொன் சிறகாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதான் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் நாட்டுக்கு ராஜாவாய் மாற்றின கர்த்தர். ஆனா இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, விஷன், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தரிசனம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க வந்து நம்முடைய தாவீதை பார்த்தீங்கன்னா கூட, அவன் வந்து அவனுடைய சிந்தையே வேற. ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான், அதெல்லாம் மேட்டர் இல்லை. எவ்வளோ பெரிய பிராட் மைண்ட், எவ்வளோ பெரிய விஷன், எவ்வளோ பெரிய தரிசனம். ஸோ அந்த தரிசனம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தேவை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பெருசா அந்த தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு உலகத்திற்கு, நல்லா கவனிங்க, ரொம்ப கவனமா கவனிக்கணும். உலக நாடுகளுக்கு 7 வருஷம் அவங்களுக்கு விளைச்சல். அந்த 7 வருஷத்துல உலக நாடுகளிலே இருக்கிற பொருளை சேர்த்து வைக்கணும். அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அந்த பஞ்சம் உள்ள வருஷத்துல சேர்த்து வச்சதை அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இது என்ன வந்து ஸ்மால் பட்ஜெட் நினைக்கிறீங்களா, சிம்பிள் நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு கொரோனா வைரஸுக்காக உலக நாடுகள் அப்படியே திணறிட்டு இருக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான இத்தனை நாட்களும் வல்லரசு நாடா இருந்த அமெரிக்கா அப்படியே திணறுது, என்ன பண்றதுன்னே தெரியல. 6 மந்த் 4 மந்த்ஸ் அவங்களால டேன் பண்ணவே முடியல. 6 மாசத்திலேயே அப்படியே 7 வருஷம் பஞ்சகாலம், எந்த விளைச்சலுமே இல்லாத மாதிரி பஞ்சகாலம். ஆனா அந்த பஞ்ச காலத்துல ஐடியா பண்ணி சேர்த்து வச்சிருந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் நம்புறேன் அவருடைய பாரம், அவருடைய தரிசனம் எவ்வளவு பெருசு. ஸோ நம்பர் 4, என் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் தரிசனம், என் பாரம் எப்பவுமே சின்னதாக இருந்துடக்கூடாது, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஆண்டவரே ப்ராட் மைண்ட், எனக்கு விரிவான தரிசனத்தை கொடுங்கப்பா. ஆண்டவர் ஊழியக்காரங்களை பார்த்து சொல்லும் போது எப்படிதான் சொன்னார்னா, அப்படியெல்லாம் சொல்லலை. நீ ஒரே ஒரு கிராமத்துக்குள்ள, அது கிராமத்தில் இருக்கணும், அதுதான் நம்முடைய வரமும். ஆனா நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான்லாம் இந்த ஊழியத்துக்குள்ள என்ட்ராகும் போது, அப்பா நம்மலாம் எங்க போவோம், ஒழுங்கா தமிழே பேச தெரியல. மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம ஊழியம் செய்யறதுக்குன்றது வந்து அதெல்லாம். ஆனா இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய கம்ஃபர்ட் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 27 நாடுகள்ல வந்து உள்ளவங்க வாட்ச் பண்றாங்க. 27 நாடுகள் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க இந்த சேனலை வாட்ச் பண்ணி அந்த செய்தியை கேட்கறாங்க. சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த மனசுல அப்படி ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் இப்ப கேட்டுட்டாரோன்னு எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. கர்த்தர் கேட்டார், இல்லைன்னா நம்மளெல்லாம் யாரு பாப்பா?
இன்னைக்கு இத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இது ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்தை கேட்டார் தானே. சோ ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு பாஸ்டர் அடுத்த நேரம் எனக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை பாஸ்டர். நான் எங்க பாஸ்டர் தரிசனம்? எனக்கு இருக்கிற கஷ்டமே பெரிய கஷ்டம், எனக்கு போராட்டம் பெரிய போராட்டம். நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய என்ன விட்டு போயிருச்சு. இனி என்னத்த வாழ்க்கை, இனி என்ன நான் செய்ய போறேன்? இனி ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் ஆசைப்படுறதே கிடைக்கல. யாரோ ஒருத்தரை நீங்க இழந்திருக்கலாம், இல்லைன்னா கிருபைகளை இழந்திருக்கலாம். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தங்களுடைய இருதயம் நொந்து போய் எனக்கு ஆசையே இல்லை பாஸ்டர், எனக்கு வாழ்றதுக்கு ஆசை இல்லை, அப்புறம் எங்க நான் சாதிக்கிறதுக்கு ஆசை, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி பண்ணணும், எனக்கு எந்த விருப்பம் இல்லை, உயிரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா உங்களை தான் ஆண்டவர் தேடி வர்றாரு. மகளே, இந்த தோல்வியை பார்த்து சோர்ந்து போறாரு, இந்த ஒரு தோல்வியை பார்த்து மனம் உடஞ்சிடாது. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஸ்ட்ரென்த். ஆண்டவரத்துல கேள், ஆண்டவரே நீங்க நிறைய அடிக்கப்படுறது, நீங்க நிறைய பாடுபடுறது, நீங்க நிறைய கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆளாகிறதுக்கு காரணம் ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, உங்களை குறிச்சு கர்த்தருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. சோ உன் தரிசனத்தை குறுக்கி கொள்ளாதே. அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். சுற்றி உனக்கு நெருக்கம் வந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேலேயே இருக்கு, உங்க மேலேயே இருக்கு. அதான் ஏசாயால ஒரு வசனம் ரொம்ப அழகாய், நீ அடக்கி கொள்ளாதே, உன் திரைகள் விரிவாகட்டும், திரைகள் விரிவாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் முழைகளை உறுதிப்படுத்து, உன் திரைகள் விரிவாகட்டும். எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம் விரிவாக்கம் விரிவாக்கம், போயிட்டே இருக்கு. பாடு வரத்தான் செய்யும், ஆனாலும் உங்க தரிசனம் உங்க சாதனை எல்லாம் எப்படி இருக்கணும்னா பெருசா. இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இத்தனை நாள் நான் குறுகிய மனப்பான்மையில வாழ்ந்துட்டேன். உங்க பிள்ளைங்க ஒருவேளை உங்க பிள்ளைங்க அந்த காரியத்தை செய்ய போறாங்களா இருக்கும். ஆண்டவரே, நான் சாகிறதுக்குள்ள பெருசா செய்யணும் ஆண்டவர், ஏதோ ஒன்று பெருசா செய்யணும் ஆண்டவர். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? தகப்பனே ஸ்தோத்திரம். ராஜா ராஜா, நீர் இந்த முழு உலகத்திற்கா, உங்க தரிசனம் ரொம்ப பெருசுப்பா. உங்க சிலுவை இந்த முழு உலகத்திற்காகவும், அதே போல இப்போ இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட பிராட் மைண்டை கொடுங்கப்பா. நிறைய நாங்க செய்யணும்னு அப்படிப்பட்ட ஒரு விஷன் இப்போ இந்த செய்தியை கேட்கிற தம்பிங்களுக்குள்ள, தங்கச்சிங்களுக்குள்ள, ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் தகப்பன் தாய்க்குள்ள, ஆண்டவரே சாகிறதுக்குள்ள கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்ன்ற அந்த 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 வெறி, ஆண்டவரே பெருசா செய்யணும்ன்ற அந்த அந்த மனசு வரட்டும்பா. அவங்க தரிசனம் பெருசா இருக்கணும், அவங்க பாரம் பெருசா இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு நீ என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணம் அவங்கள விட்டு போட்டும்பா, போட்டும்பா, போட்டும்பா. நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறதற்கா ஸ்தோத்திரம். ஆமென். பாஸ்டர் இப்போ ஒரு பாட்டை பாடுவாங்க, அந்த பாட்டை பாடும்போது நீங்க இந்த ஜெப குறிப்புக்காக அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாது, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாது, நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே, என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே,
சொல்லி வருவேன் இயேசுவே. உயிரென்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. கண்ணீரை களிப்பாக்கும் அன்பு தேவன் நீரே. என் வாழ்வை மதுரமாக்கி தரும் அன்பு தேவன் நீரே. கண்ணீரை களிப்பாக்கும் அன்பு தேவன் நீரே. என் வாழ்வை மதுரமாக்கி தரும் அன்பு தேவன் நீரே. வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே. துதி சொல்லி வருவேன் இயேசுவே. வாழ்வில் இனிமை தந்தீர் இயேசுவே. துதி சொல்லி வருவேன் இயேசுவே. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. என்ன செய்வேன் இயேசுவே, நான் என்ன செய்வேன் இயேசுவே. உயிர் என்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உயிர் என்னில் உள்ளவரை துதி சொல்லி வருவேன் இயேசுவே. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. உந்தன் அன்பை நான் பாட எந்த நாயுள் போதாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதி சொல்லி முடியாது. அடுத்ததாக ஒரு 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 ஜெப குறிப்புக்காக நம்ம வந்து அஞ்சாவதாக நம்பர் 5, நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிற 5வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பு. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்னால், அதுக்கு முன்னாடி கூட வாசிக்கலாம், 23 கூட வாசிக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகம் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கற்பர் சேதத்தில் இருந்தேன். கடலில் 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணங்களின் ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலையும், பட்டணங்களால் உண்டான மோசங்களிலையும், வனாந்தரத்தினால் உண்டான மோசங்களிலையும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலையும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
ஒருவன் பலவீனமானதினால் நான் பலவீனமாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டும் ஆனால் என் பலவீனங்களுக்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த சில பாதைகளை இங்க பட்டியலிட்டு விளக்கிட்டே இருக்கிறான். இதை நீங்க பொறுமையா வீட்டில இருந்து வாசிச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஊழியத்திலே பல பாடுகளை பல சூழ்நிலைகளை எல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் தான். ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய காலங்களில் அவர் பட்ட கஷ்டத்துல ஒரு 25% கூட இருந்திருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவு எத்தனை சொல்றாரு பாருங்க, எத்தனை எவ்வளவு யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், அப்புறம் 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். எல்லாம் 3, 4, 5 அந்த மாதிரி தான் வருது பாருங்களேன். கடலில் ராப்பகல் முழுவதும் போக்கினேன், பிரயாணம் பண்ணினேன். எத்தனை மோசம்! ஆறுகளால மோசம், கள்ளர்களால மோசம், சுய ஜனங்களால மோசம், பட்டணங்களில் மோசம், வனாந்தரத்தில் மோசம், சமுத்திரத்தில் மோசம், கள்ள சகோதரத்துல மோசம். எத்தனை பேர் மோசம் பண்ணினார்கள். இத்தனை காரியத்தையும் தாண்டி அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்லும்போது சொல்றாரு, அகால பிறவியாகிய எனக்கும் அப்படின்னு தன்னை சொல்றாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு நான் என்னுடைய இருதயத்துல வச்ச ஒரு பெரிய பேர் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இரும்பு மனுஷன். எத்தனை அடிவானாலும் தாங்கிட்டான், எத்தனை பிரச்சனை இத்தனையும் தாங்கிட்டு நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை குறிச்செல்லாம் அடி வாங்கினேன், இதெல்லாம் மேன்மை பாராட்டுறது இல்லை. நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. என்னுடைய பலவீனத்தை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேற மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. தைரியம், துணிச்சல் அவருக்கு இருந்த இந்த காரியம் எல்லாம் நான் என்னுடைய ஜெப விண்ணப்பத்தில் அநேக நாட்கள் நான் ஜெபிக்கிறது என்னன்னா, 5வது, ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு இரும்பு மனுஷனா என்னை மாத்துங்க ஆண்டவரே, ஒரு இரும்பு மனுஷனா என்னை மாத்துங்க ஆண்டவரே. எதுக்குமே அஞ்சக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது, எதுக்குமே தியங்கக்கூடாது. எது வந்தாலும் தாங்கணும், எது வந்தாலும் நிக்கணும், எது வந்தாலும் தாண்டணும், எதுவுமே என்னை சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இன்று முதற்கொண்டு அந்த காரியத்திற்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல இல்ல யாரோ ஒருத்தரை போல என்ன ஒரு இரும்பு மனுஷனா என்ன மாத்துங்க ஆண்டவரே, இரும்பு மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே. ஆனா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கோழைகளாகவே மாறிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்றேன், மனுஷனா இருக்கிறதுனால பயம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, உள்ளே பயங்களும். அந்த பயம்ன்றது நம்ம மனுஷனா இருக்கிறதுனால சில மிரட்டல்கள், சில பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய இருதயம் பயப்படும், உண்மைதான். ஆனா அவ்வளவு பயப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நிக்கணுமாமா? இரும்பு மனுஷன மாதிரி. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கலாம். எனக்கு தைரியமே இல்லை பாஸ்டர், எனக்கு மேற்கொள்றதுக்கு பலனே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபிக்கணும்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க நிக்கணும். இரும்பு மனுஷனை மாதிரி அப்படியே நின்னுட்டீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவர் பெரிய சாட்சியாய் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். என்னமோ தெரியல, இந்த ஜெப குறிப்புகளை நான் ஜெபிச்சதுனால கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரோ என்னன்னு தெரியல. இத்தனை நாட்களும் என் பல சாட்சிகளை உங்களுக்கு சொன்னேன். அடிச்சாங்க,
பிரச்சனை வந்துருச்சு, எத்தனை கஷ்டம், மனநலமா பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லை, என்னென்னமோ எக்ஸ்ட்ரா, எத்தனை ப்ராப்ளம், எத்தனை. ஆனா அத்தனையிலையும் பொதுவாக நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளி, நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு எல்லாத்தையும் பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பயந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் இந்த ஊழியத்தில் நான் நிற்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு சில சூழ்நிலைகளுக்கெல்லாம் கடந்து போகும்போது கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா இரும்பு மனுஷனா. பரவாயில்லடா, தாண்டிடுறா. அதான் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், என் பலவீனத்திலே என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர் ஆண்டவர் தருவார். உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்துவாரு, இரும்பு மனுஷியா மாத்துவாரு. உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்க எழும்பி உன்னை பாக்கியவான் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்க அப்பா எவ்வளவு தைரியசாலி தெரியுமா, எங்க அம்மா எவ்வளவு தைரியசாலி தெரியுமா, எங்க பிரதர் எவ்வளவு தைரியசாலி தெரியுமா, எங்க பாஸ்டர் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா அப்படின்னு உங்களை குறிச்சு சாட்சி சொல்ற அந்த நாளுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுக்காக தான் எங்க பாஸ்டர் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின அந்த பாஸ்டர் சொல்லுவார். அவங்களுடைய ஏஜ்லேயே இருக்கிற அவங்க பாஸ்டர் நடந்து வரும்போது நைட்டு அந்த ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு நடு சுடுகாட்டில் நடந்து வருவாராம். சுடுகாட்டில் நடந்து வருவாராம் நைட்டு. இப்போவாவது எங்க எல்லா இடத்துலையும் நிறைய லைட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் பக்கா கிராமம், கிலோமீட்டர் கணக்காக லைட் எதுவுமே இருக்காது. ஆனா அவ்வளவு பெரிய இருட்டில் சுடுகாட்டில் அப்படியே 2 மணிக்கு 1 மணிக்கு ஒயிட் நைட் போட்டுட்டு நடந்து வருவாராம் தைரியமா, தனி ஒத்தையாள. அதான் அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு பரிசுத்தவான் நைட் இந்த மாதிரி ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சுடுகாட்டு பக்கமா வரும்போது ஒரு ஓரத்தில் ஒரு கோயில் இருந்துச்சாம். அந்த கோயிலில் நைட்டு மழை லைட்டா தூர்ற மாதிரி இருந்த உடனே நைட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி படுத்துட்டாராமா. அந்த வராண்டால அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுத்துட்டாரு. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு பெரிய தைரியசாலிகள் எல்லாம் நம்முடைய ஊழியத்துல இருந்திருக்க தான் செய்யறாங்க. எதுக்குமே அவங்க எதை பார்த்தும் அவங்க பயப்படலை. நம்முடைய தேவன் ஊழியத்தில் பயன்படுத்தின சீடர்களை குறித்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதான் ஒரு பரிசுத்தமான எண்ணெய் கொப்பரையில போட்டு கொதிக்க வச்சாங்களாம். அவனை தூக்கி அப்படியே போட்டாங்களாமா. அந்த கொப்பரைக்குள்ள போட்ட உடனே அந்த பரிசுத்தவான் சொன்னாராமா, பின்னாடி ஃபுல்லா வெந்துருச்சு, திருப்பி போடுங்க. என்ன தைரியம், என்ன மன தைரியம், எவ்வளவு பாருங்க. உன்னை சிலுவையில் அறையிறதுக்காக நாங்க முயற்சி எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை சிலுவையில் அறைய போறோம் அப்படின்னு சொல்றது. அந்த சிலுவையில் அரைஞ்சது எவ்வளவு பெரிய கொடூரம்னு நேருக்கு நேர் பார்த்த அந்த தேவனுடைய மனுஷன் கூட சொல்லும்போது சொல்லலாம், ஏசப்பா மாதிரி என்ன சிலுவையில் கரெக்டா அடிக்காதீங்க, தலைகள் அடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவரை மாதிரி நான் ஆக முடியாது, என்ன தலைகள் அடிச்சிருங்கன்னு. எப்படி அவங்க தைரியம் எல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு சிறைச்சாலையில் உட்காந்து வச்சு கையிலையும் காலையும் விலங்கு போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய தூதர் சிறைச்சாலைக்குள்ள போய் அவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டு பட்டணத்துக்குள்ள விடுறாங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ணிச்சாமோ, இனி ஏசப்பாவை குறித்து வாயில சொல்லவே கூடாதுன்னு. ஆனா அடுத்த நாள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்கள் சாவோம் என்று தெரிந்தும் தங்களை கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கும் பயப்படாத இரும்பு மனுஷங்களா தான் நம்மளுடைய வேதத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சீடர்கள் கூட இருந்தாங்க. இந்திய தேசத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த தோமா இன்னைக்கும் சென்னையில் அவருடைய நினைவிடங்கள் இருக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியிலையும் கடைசியில் ரத்த சாட்சியாய் மரிச்சிட்டாரு. ஆனா அவங்க கண்ணுலையோ அவங்க உடம்புலையோ ஒரு துளி பயம் கூட இருந்தது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதான் அவங்களுடைய ஸ்டைல், அதான் அவங்களுடைய ஜெபம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 5,
ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பவர் வேணும். இரும்பு மனுஷனா, இரும்பு மனுஷனா, இரும்பு மனுஷனா. சிலுவைக்கு போறதற்கு முன்பாகவே சிலுவைக்கு போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் ஆண்டவர் அதை வைராக்கியமாய் தைரியமாய் எதிர்கொண்டார்ல, அதான் அவருடைய பவர். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்பட்டு சோர்ந்து போறேன்ப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் விழுந்து விழுந்து போறேன்ப்பா. ஒரு சின்ன பலவீனத்துக்கு அவ்வளோ பயப்படுறேன்ப்பா. ஒரு சின்ன பிரச்சனைக்கே அவ்வளோ பயப்படுறப்பா. ஒரு சின்ன மிரட்டலுக்கே அவ்வளோ பயப்படுறப்பா அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மகனே நீ ஜெபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெப குறிப்பு, ஏசப்பா அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்ன இல்லைன்னா பரிசுத்தவான்களை சொல்லி அவங்கள மாதிரி என்ன இரும்பு மனுஷனா மாத்துங்கப்பா. அந்த தைரியம் எனக்குள்ள வேணும்ப்பா. அந்த தைரியம் எனக்குள்ள வேணும். அந்த நம்பிக்கை எனக்குள்ள வேணும். அப்படியே நிக்கணும்ப்பா. நான் நிக்கணும்ப்பா. நான் நிக்கணும்ப்பா. நான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளை அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இன்னும் நீங்க இந்த காரியத்தை செய்யல அப்படின்னா அவ்வளவுதான், திரும்பி அக்கினி சூளைக்குள்ள போட்டுருவேன்னு சொல்லி ராஜா கோபம் கொண்டு 7 மடங்கு அக்கினி சூளை அப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எரிய வச்சாலும் இல்ல இல்ல நாங்க எங்க தேவனை தவிர வேற ஒருத்தர்கிட்ட கையெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த நெஞ்சு தைரியம் இருக்குல்ல, எங்க இருந்து வந்துச்சம்மா தகப்பனாரே? எங்க இருந்து வந்துச்சு? கொண்டு போய் போனவங்க போற வழியில அப்படியே செத்து விழுறாங்க. அந்த ஹீட் தாங்க முடியாம. ஆனா கூட தைரியம் இல்ல. நாளைக்கு காலையில சிங்க கவிக்குள்ள போட போறாங்க. ஆனா சிங்க கவிக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட எத்தனை பேர் நம்ம பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கதான் செய்றாங்க. அந்த சிங்கத்தினுடைய கெபியை பார்த்து தானியேல் ஜெபத்தை விடல. அவன் ஜெபித்து வந்தபடி எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி தான் ஜெபம் பண்ணான். பயப்படவே இல்லை. அங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் அரண்டு இருப்பாங்க. எப்பரா இவனுக்கு இப்படி தைரியம்? சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கு அத்தனை நாள் நெருங்கும் போதும் கண்ணுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ அவனுக்கு ஒரு பயமும் வரல. ஏன் அப்படின்னா, என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என்னுடைய ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாது என்கிற அந்த தைரியம். அதான் இரும்பு மனுஷன் சொல்றேன்ல. தேவன் வல்லமையா பயன்படுத்தின நிறைய பேர் இரும்பு மனுஷங்களா தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நெஞ்சு தைரியம் நமக்கு எப்போ வரும்? நான் ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்டுட்டே இருக்கிறேன், அப்படி நிக்கணும்ப்பா. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு, இப்படி ஒருத்தர் ஊழியம் செஞ்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பவரை ஆண்டவர் தரணும்னு ஆண்டவரிடத்துல கெஞ்சிறேன். என் கூட எத்தனை பேர் சேர்ந்து ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க? முழங்கால் படிடுறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல உங்க கைகளை உயர்த்துறீங்களா? அப்பா. 5வது ஜெப குறிப்பு, இரும்பு மனுஷன். எதுவும் என்ன சேதப்படுத்தவே மாட்டாது. எதுவும் என்ன சேதப்படுத்தவே மாட்டாது. ஹல்லேலூயா. கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ராஜா அப்படி ஒரு இரும்பு மனுஷனா, இரும்பு மனுஷியா, தைரியம் உள்ளவர்களாய், அஞ்சா நெஞ்சுள்ளவர்களாய் கர்த்தர் இப்போ உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. சாவ நேருக்கு நேர் பார்த்தாலும் கண்ணுக்கு கண்ணு பார்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரட்டும். நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். நீ எங்க ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பாஸ்டம்மா ஒரு பாட்டை பாடுவாங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த ஜெப குறிப்புக்காக வாஞ்சியோட பாடிட்டே இருங்க. கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருங்க அந்த ஜெப குறிப்புக்காக.
எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஸோ நம்பர் 6, ஆறாவதாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. கடைசியாக இந்த ஜெப குறிப்பை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியோனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். கவனிங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்று. கவனிங்க, ஆறாவதாக என்னுடைய ஊழியத்தில் நான் ஜெபிக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெப குறிப்பு, இந்த ஊழியத்திற்காக வாழ்ந்து மரிக்கவும் செய்கிற அளவிற்கு ஒரு துணிச்சல், ஒரு துணிந்தவனாக இந்த ஊழியத்திற்காக வாழவும் மரிக்கவும்
துணிந்தவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்ற ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை இந்த ரொம்ப அழகா வாசிக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே இந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. யாருக்குள்ளயுமே மனசுக்குள்ள அந்த துணிச்சல் என்ற ஒண்ணு வரவே இல்லை. இறங்கலாண்டா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற துணிச்சல் வரவே இல்லை. அதான் நம்ம பாஷையின்படி சொன்னா ரிஸ்க். அதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுரு, நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்வாங்கல்ல. இதே காரியத்தை தான் தாவீதினிடத்துல சொல்றாங்க. அவனுடைய சகோதரர் சொல்றாங்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு தேவையில்லாத ரிஸ்க். அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? இப்போ ராஜாவிடத்துல போறாரு. ராஜா சவுல் ராஜா பார்த்து சொல்றாரு, எப்பா நீ சின்ன பையன், நீயோ சிறு பையன், ஆனா உனக்கு முன்பாக நிற்கிற அவன் யார் தெரியுமா? சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியாது. ஆனா தாவீது அந்த இடத்துல சொல்றாரு, இல்ல இல்ல, ஏற்கனவே ஒரு விச சிங்கம், ஏற்கனவே ஒரு விச கரடி, நான் அதை ஜெயிச்சிட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம்னு சொல்லி அத்தனை நாட்களும் கர்ச்சித்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை அவனோட போராடுறதற்கு ஒருத்தருக்கு கூட துணிச்சல் வரல, ஒருத்தர் கூட ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா இவன் ரிஸ்க் எடுத்து போய் நிக்கிறான். அதான் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்காக 10 அடி எடுத்து வைக்கிறவர் தாவீதோடு இருந்தார். அவனுடைய ஒரே ஒரு கூழாங்கல் அவனுடைய நெற்றியிலே பட்டது, ஆண்டவர் பின்னாடியே தட்டிட்டாரு. அவ்வளோ பெரிய கோலியாத் கீழே விழுந்தான். ஜெயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை கோலியாத்தை போல பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். ஏற்கனவே இந்த கோலியாத்தோடு போராடினவர்கள், இந்த கோலியாத்துக்கு விரோதமா போனவங்க, இந்த பிரச்சனைக்கு விரோதமா போனவங்க நிறைய பேர் தோற்று போய் வந்திருக்கலாம். அதனால எல்லார போல நீங்களும் பயப்பட்டு பின்னாடி நின்று, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு பயமா இருக்குது, நான் தோற்றுவனோ, நான் ஜெயிக்க மாட்டேனோன்னு சொல்லி அந்த காரியத்தை யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து இறங்க முடியாம பயப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஜெபிக்க சொல்றாரு. ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜெப குறிப்பு, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கிறவங்கள தான் ஆண்டவர் நடத்துவார்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய, வளர வேண்டிய ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிகளுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாருமே உங்களை கைவிடும் போது, எல்லாருமே உங்களை கோஆபரேட் பண்ணாத போது, எல்லாருமே உங்களுடைய மரணத்திற்காக கூட எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன வேணும் அப்படின்னா, இந்த என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்திற்காக, பொறுப்பிற்காக நான் வாழவும் மரிக்கவும் அப்படி ஒரு துணிச்சலை ஆண்டவர் நமக்கு தந்தாதான் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாக நீங்க செய்ய முடியுமே தவிர மற்றபடி செய்ய முடியாது. அங்க அத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அத்தனை ஆயிரம் பேர் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு தான் போனாங்க. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன வந்துச்சுன்னா துணிச்சல். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் பயப்பட்டு போகும்போது, ஞானம் இல்லாம துணிச்சலை நான் சொல்லல, ஞானத்தோடு சேர்ந்து ஆண்டவரே உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தைரியத்தை வைப்பார், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை வைப்பார், ஆண்டவரே உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு பலன் தருவார். இது உங்க பலத்துல அல்ல, உங்க டேலண்ட்ல இல்ல, கர்த்தர் சமூகத்துல நிற்கும் போது கர்த்தர் பலப்படுத்துவார், உம்மாலே ஆண்டவரால பலப்படுத்துவார். சிலர் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல ஏன் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்கன்னா, நிறைய பேர் அவங்களுடைய பவர்ல, அவங்களுடைய பலன்ல, அதான் உலகத்தாங்க சொல்லுவாங்கல்ல, தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவத்துல தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லை, கிறிஸ்தவத்துல கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு மட்டும்தான் இருக்குது. நம்ம எது செஞ்சாலும் நம்மாலே அல்ல, அவராலே, ஆண்டவரை நம்பி அப்படி நீங்க ஜெபிக்கும் போது, அந்த பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கும் போது ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பவரை கொடுப்பாரு. நீ எட்ரா மக, நீ ரிஸ்க் எடு, நீ துணிந்து நில், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு விஷயம் திருச்சபையில் இருக்கும்போது எனக்கு என்னுடைய சாட்சி
நான் முதல்ல எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட சாட்சியை எப்படியாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லணுன்ற ஒரு துணிச்சல், சொல்லணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அப்ப பிளான் பண்ணேன், ஒன்னே ஒன்று, எல்லாருக்கும் அன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த டிராக்ஸ்னால தான் சொல்லணும், இந்த டிராக்ஸ் கொடுக்கணும். ஆனா இந்த டிராக்ஸ் வந்து கொடுக்கறதா அன்னைக்கு பயங்கரமான ஒரு கடினமான வேலை. அன்னைக்கு பொறுத்தவரை யார் டிராக்ஸ் கொடுத்தாலுமே கோயம்புத்தூரை பொறுத்த அளவில் அவங்களுக்கு அதை நல்லா எடுக்க தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க அதை மதமாற்றம் அப்படின்னு நினைப்பாங்க. நடந்த அற்புதத்தை சொல்றோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னமோ மதமாற்றம்னு நினைக்கிறனால அன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய போல்ட்னஸை கொடுத்தாரு. நான் எவ்வளோ டிராக்ஸ்க்காக ஜெபம் பண்ண இல்லை, 1 lakh, 1,00,000 டிராக்ஸுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்தோம். எங்களுக்கு இருக்கிற அந்த டார்கெட் டைம் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ள 1,00,000 டிராக்ஸை வந்து கோயம்புத்தூரில் கொடுக்கணும். ஜெபம் பண்ணி ஃபஸ்ட்டு 20,000 டிராக்ஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணேன். எங்கள் திருச்சபையில் ஒரு டீம், அந்த டீமை ரெடி பண்ணி டீமாக அனுப்பி ஒவ்வொருத்தருடைய கையில் இவ்வளோ அப்படின்னு 20,000, அடுத்த ஒரு 20,000, அடுத்த ஒரு 20,000, அப்படி 1 lakh கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் பசங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் என்னமோ கர்த்தர் கிருபையில் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் 1 மந்த்துக்குள்ள 1,00,000 டிராக்ஸை வந்து கோயம்புத்தூரில் என் அந்தரங்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் என் சாட்சி, ஃபுல்லாக என் சாட்சி. எங்கள் அப்பா ஒரு குடிகாரரு, இந்த மாதிரி இருந்தார், யாருமே மாற்ற முடியாதுன்னாங்க. ஏசப்பா எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஜீசஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத எழுதி முடிச்சு 1 lakh டிராக்ஸை வந்து 1 மந்தில் கொடுக்கறதுக்குரிய அந்த துணிச்சலையும் அந்த பலனையும் ஆண்டவரே தந்துட்டார். நான் சொல்கிறேன், அது என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டு மாதிரி இன்னைக்கு 1,00,000 டிராக்ஸை 1 மந்தில் கொடுத்துட்டோம்ல, அது ஒரு ரெக்கார்டு தானே. அடுத்த தலைமுறைகளுக்கு அதெல்லாம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போற ஒரு மிகப்பெரிய சொத்தா அதை நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றேன், இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஒரு கால் பதிக்க போறீங்க? நீங்க நோக்கமே இல்லாம இந்த உலகத்தை விட்டு போறீங்களா? எதுவுமே இல்லாம போறீங்களா? போக வேண்டாம். உங்களுக்கு பலன், பணம் எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவாரு. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதப்போ இந்த சுவிசேஷத்திற்காக வாழவும் மரிக்கவும் ஒரு துணிச்சலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நிற்கிறதற்கு ஒரு துணிச்சலை கொடுங்க ஆண்டவரே. வேலை செய்கிறவங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஒரு பண நெருக்கத்தில் இருக்கிறவங்க, இனி வாழவே வேண்டாம், நீ செத்தா பரவாயில்ல, சூசைட் பண்ண அப்படியெல்லாம் யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, வாழக்கூடிய ஒரு துணிச்சலை, வாழவும் மரிக்கவும் ஒரு துணிச்சலை, ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாருன்னு நான் நம்புறவங்க அப்படியே முழங்கால் பாடிடுங்க பார்க்கலாம். இந்த ஜெப குறிப்போட நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். நாளைக்கு திரும்பவும் உங்களை காலையில 10 மணிக்கு நான் சந்திக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜெப குறிப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை டிவியில் பார்க்கறதுக்கு முடியாதவங்க கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் செல்லில் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? முழங்கால் படிட்டு, தேவனே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். நம்முடைய ஜெப தூபங்களை அங்கீகரிக்கிறவர். ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு வயதான தாயார் அநேக நாட்களாக அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்தார்களாம். ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டாங்களாம், ஆண்டவரே, இத்தனை நாளா இந்த காரியத்திற்காய் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறனே, என் கண்ணீரெல்லாம் வீணா போயிடுச்சா? என் கண்ணீரெல்லாம் என் ட்ரெஸ்ல நனைஞ்சு அப்படியே போயிடுச்சா அப்படின்னு
அழுது அப்படியே ஜெபம்ட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை காமிச்சாராம். அந்த தரிசனத்துல 2 தூதர்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க. அம்மா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்க கண்கள் இருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ள விழுது. அந்த பாத்திரத்துக்கு விழுந்த ஒரு துளி கண்ணீரை 2 தூதர்கள் தூக்க முடியாம அப்படி தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறது மாதிரி ஒரு காட்சியை காமிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாராமா, உன்னுடைய ஒரு துளி கண்ணீரே இவ்வளவு மதிப்புடையது, அதனால உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற, அவை என்னுடைய கணக்கிலே இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாராம். அதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ஜெபிக்கிறவன் தூங்குவான், ஜெபம் ஒரு நாளும் தூங்காது. மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியும். ஜெபத்துல எல்லாமே நடக்கும். நமக்கு முன்பாக காண்பித்து கொடுத்த அத்தனை பரிசுத்தவான்களும் ஜெபத்துல தான் பெரிய பெரிய காரியத்தை பார்த்திருக்கிறாங்க. ஜெபம் அவங்களை நடத்திருச்சு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளை ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு இனி பலன் தாரும் என்று கேளுங்கள். இந்த அந்த ஜெப அக்கினி உங்களுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள ஜெப அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நீங்க நடத்தினதற்காக நன்றி. இந்த 19வது நாளை ஆசீர்வதிச்சதற்காக ஸ்தோத்திரம். இனியும் 2 நாட்கள் உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குறேன், என் கூட செய்கிறேன். ஒவ்வொருவரும் நல்லா இருக்கட்டும்ப்பா. உம்முடைய மகா பெரிய எழுப்புதலுக்கு எங்களுடைய திருச்சபையை, ஊழியரை, ஊழியர்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. இந்த காலங்களிலும் எங்க ஊழியத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வச்சிருங்கப்பா. உங்க மகிமை அவங்களை நடத்தட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.